ஐந்தாம் வகுப்பு தமிழ். போரை தடுத்த புலவர். நாங்கள் இந்த பகுதியை நாடகமாய் நடிக்கப் போகிறோம். சங்க காலத்தில் சோழ நாடு இரு பிரிவுகளாக இருந்தது. கருவூர் பகுதி நலங்கிலியும் உறையூர் பகுதி நெடுங்கிலியும் ஆட்சி செய்து வந்தனர். இருவரும் உறவினர். இவர்களுக்குள் தீரா பகை. இதனால் அங்கே அடிக்கடி போர் மூலம் சூழல் ஏற்பட்டது. இரு நாட்டு மக்களும் சொல்லொணா துயரத்திற்கு ஆளாகி ஒற்றர் பகைவர் என குற்றம் சாட்டப்பட்டு பலர் சிறையில் அடைக்கப்பட்டார். இக்குற்றச்சாட்டுக்கு இளந்தத்தனாரும் ஆளாகி உறையூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை கேள்விப்பட்ட புலவர் கோவூர்கிழார் சினத்துடன் உறையூர் அரண்மனைக்கு வருகிறார். காட்சி 1. இடம் உறையூர் அரண்மனையின் அரசவை. நாடகந்தர்கள் கோவூர்கிழார் நெடுங்கிலி. சோழ நாட்டின் புலவரே, வருக வருக, உன் வரவு நல்வரவாகுக. ஆன்றோரும் சான்றோரும் புகழ்ந்து கொற்றும் அரங்காக்கும் உறையூரிலா இந்த அவரம்? தெரியாம செய்தனையோ இல்லை தெரிந்த செய்தனையோ, நீ ஒரு காவலன் என்பதனையும் மறந்தனையோ? கோவூர் தந்த புலவர் தலைவா, தாங்கள் என் மீது கொண்ட சினத்திற்கு காரணம் யாதோ? உன்னை பாடி பரிசில் பெற வந்த எம் மாறுவி நண்பர் புலவர் இளந்தத்தனார் எங்கே? அவரை என்ன செய்தார்? ஓ, இளந்தத்தனாவா? பகைவன் நலங்கிள்ளி ஒற்றர் அல்லவா? பகை நாட்டு ஒற்றருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதனை கொடுத்திருக்கிறேன். ஒற்றரை தண்டிப்பது தவறு ஏதும் இல்லையே. கொன்றவனே என் செய்தனை, புலவரை ஒற்றர் என்று கருதி சிறையிட்டனையே இது உன் குடிப்பெருமைக்கு ஏற்றது. புலவரின் பரிசு வாழ்க்கையை நெல்லில் அறியாத பல மனத்தை நாடி சொல்லும் பறவை போல வள்ளல் தன்மை உடையோரை நாடும் சென்றடைந்து பாடி பரிசில் பெறும் வாழ்க்கை அல்லவா புலவர் இது வாழ்க்கை? இவற்றை நீ அறியாதோ? தாம் பெற்ற மனசில் தாம் மட்டும் துய்க்காது, உற்றார் உறவினர் மட்டுமல்லாது வறியோருக்கும் எளியோருக்கும் வழங்கி மகிழ்வர். நாடுகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட வழிவகுப்பர். நாட்டில் காணப்படும் குறைகளை அரசனிடம் எடுத்துச் செல்வர். அரசனிடம் காணப்படும் குறைகளை சுட்டி காட்டி திருத்துவர். இவற்றை நீ அறியாயோ? புலவர்கள் நாட்டவர்க்கும் சொந்தமானவர். அறிவுரை கூறுதல், அறம் காத்தல் புலவர்கள் பொருள். இவற்றை நீ அறியாயோ? இத்தன்மை வாய்ந்த புலவர் இளந்தத்தனார் ஒற்றரா பகைவரா சிந்தித்திருப்பார். இளந்தத்தனார் புலவரா? அந்தோ என் அறியாமையால் பெரும்புழை செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். இப்பொழுதே இளந்தத்தனாரை விடுவிக்கிறேன். காவலர்களை இளந்தத்தனாரை விடுதலை செய்து அழைத்து வாருங்கள். அறிவிச்சிறந்த புலவரே, வாயுக்காவல் கூற்றை மெய் என்று நம்பி ஆராய்ந்து பார்க்காமல் செய்த தவறிது. தக்க நேரத்தில் கோவூரார் அறிவுறுத்தினால் பிழை உணர்ந்தேன், பொறுத்தருள்க. மன்னர் பெருமானே, தங்களிலே அறிந்தேன். உறையூர் ஏதன் புலவர்க்கு அணிது நிலைதான் என்னும் பழிச்சொல் நீங்கியது. புலவர் பெருமக்களே, இன்னாத செய்த என்னை வாழ்த்து உங்களை என்று மறவேன். சான்றோர் என்றும் சான்றாமை என்பதனை உங்களால் அறிந்தேன். இதோ இந்த பொன்னும் பொருளும் உண்மை சார்ந்ததே, பெற்றுக்கொள்வீர். நீர் இருவரும் என் விருந்தினராய் தங்கியிருந்து என்னை பெருமைப்படுத்திய வேண்டும். வேந்தரின் வேண்டுகோளை ஏற்று விருந்தினராய் அரண்மனை தங்கியிருந்தனர். தாம் பெற்ற பரிசில் பொருள்களோடு தத்தமிழம் திரும்பினார். காட்சி 2. இடம் மன்னன் உறையூர் நெடுங்கிலியின் அரசவை. நாடகந்தர்கள் நெடுங்கிலி. மன்னன் நெடுங்கிலி ஒற்றர் தலைவன், தலைமை அமைச்சர், படத்தளபதி. அவசர செய்தி அறுவடையின் கடையில் உறையூரை முற்று கையிட இறைந்து வருகின்றன மன்னா. ஓஹோ, நலங்கியில் படையெடுத்து வருகிறானா? பரட்டும் பரட்டும், போரில் புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறேன். அமைச்சரே, ஒளிக்கட்டும் போர் முரசு. நான் வகைப்படைந்து போர்க்களம் நோக்கி புறப்படட்டும்.
உங்களுக்கு பகையனைதான். பகையால் நாட்டு மக்களும் அடங்கும் சொல்லி அடங்காது. அயலார் படையெடுத்தால் உங்கள் என்ன சிந்தித்தன. வேற்றுமையை ரத்து ஒற்றுமைக்கு உறவது. உங்கள் இருவர் ஒற்றுமையால் வலிமை கூடும் என்றோ போரை தவிர்த்திருந்தார். நலங்கியிடம் நானே நினைவு செய்கிறேன். பண்புடை கல்வி நீங்க கூறுவது முற்றிலும் உண்மை. மனம் காண்கிறேன். இதனை நலங்கிலேயே உணர வேண்டுமே. உண்மையிலே அதுவரை நாடகமந்தர்கள் நெடுங்கிலி கோவுக்கிலார் படை வீரர்கள். வரப்போகிறது என அஞ்சுகிறேன். போர்க்களத்தில் யார் தோற்றாலும் சோழன் தோற்றான் என்றுதான் கூறுவார்கள். இப்பழியானது சோழத்துக்குத்தானே சாரம். இவற்றை நீ அறியாதோ? புறமை சொல்வதே உங்கள் கூற்றில் உண்மை இருக்கிறது. இதனை நொடியிலேயும் உணர உன் இளவல் நெடுங்கிலி அவற்றை உணர்ந்தான். இதனால் வரை இருந்து வந்த பகைக்காக வருகிறேன். உன்னை பார்க்க வேண்டும் என சொல்கிறான். அதோ வருகிறான் நெடுங்கிலி. தம்பி, என் முன்னவா என்னை பொறுத்தருள வேண்டும். அறியாமையால் பெரும் பகை வெள்ளத்தில் கோவுக்கிறாளின் அறிவுரையால் அறிவு தெளிவு பெற்று இன்று நமக்குள் எந்நாளும் போர் இல்லை, பகை இல்லை. இரு நாடும் ஒரு நாடாகட்டும். ஆட்சி பொறுப்பை என் முன்னவன்